இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒருத்தருக்கு அடிபட்டுருச்சுன்னா மருந்து போட்டு அந்த காயத்தை ஆற வைக்கணும். அது முடியலையா, அது அப்படியே விட்டாலே காலப்போக்கில் அதுவே ஆறிடும். சும்மா அதே போட்டு திரும்ப திரும்ப நோண்டிட்டு இருக்க கூடாது. லைஃப்ல நடக்கிற விஷயங்களும் அதே மாதிரி தான். நம்ம வாழ்க்கையில் ஒரு கெட்ட விஷயம் நடந்துச்சுன்னா அதை மறக்க முயற்சி பண்ணணும். சும்மா அதையே யோசிச்சு பேசிட்டு இருக்க கூடாது. அது நம்மளை மட்டும் இல்லை, சுத்தி இருக்கிற எல்லாரையும் தான் அது பாதிக்கும். ஏய், நீ இப்ப யார பத்தி சொல்ற? பொதுவா தான் சொன்னேன். இல்லையே, நீ பொதுவா சொன்ன மாதிரி தெரியலையே. என்ன பார்த்து சொன்ன மாதிரி தெரியுது. மாப்ள, சந்திரா சொல்றது சரிதானே மாப்ள. நாங்க இன்னைக்கு எங்க அம்மாவை இழந்து கஷ்டப்படுறதுக்கு காரணம் அந்த கிழவனும் கிழவியும் தானே. அத உங்களோட இழப்பு பெருசுதான். ஆனா அதையே நீங்க யோசிச்சுட்டு இருக்கிறதுனால எதுவும் மாற போறதில்ல. உங்களுக்கும் அது நல்லதில்ல. எந்த ஒரு விஷயத்தையும் ஒரே சைட்ல இருந்து பார்க்க கூடாது. என்ன ஒரே சைடா? எங்க அம்மா எங்களுக்கு ஊட்டி விட்ட மாதிரி என்னோட பிள்ளைங்களுக்கு ஊட்டி விடுற பாக்கியத்தை எங்க அம்மாவும் இழந்துட்டாங்க. என்னோட பிள்ளைங்களுக்கும் அந்த குடுப்பனை இல்லாம போயிடுச்சு. அந்த கோவம் தான் எனக்கு. அதை தவிர வேற என்ன இன்னொரு சைட்ல யோசிக்கணும்? நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க உங்க அம்மாவை எழுந்து நிக்கிறதுக்கு அவங்க காரணம்னா, மாமா அவரோட அப்பா அம்மாவை எழுந்து நிக்கிறதுக்கு நீங்க தானே காரணம். உங்க அம்மா அவங்க பேத்திங்களுக்கு ஊட்டி வர்ற பாக்கியம் இல்லாம போயிடுச்சேன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க. அது நியாயம்தான். ஆனா இப்போ உயிரோட இருக்கிற இன்னொரு பாட்டி மனசுல இந்த பேத்திங்களுக்கு நம்ம ஊட்டி விட முடியலையேன்னு அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க. மாப்ள, அவங்கள தெரியாம ஒரு தப்பு செஞ்சுட்டாங்க. ஆனா நீங்க தெரிஞ்சேதானே அந்த தப்பை செஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க தப்பை மன்னிக்காம இன்னொரு தப்பை செஞ்சிட்டு இருக்கீங்க. இது எந்த விதத்துல தான் நியாயம்?